ஐயனார் துணை சீரியலில் நிலா வீட்டுக்கு போனதுமே நம்ம சோழன்கிட்ட சொல்கிறாங்க, எங்க நாளைக்கு கோர்ட்டுலேருந்து வர சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேருமே காலையில் போகணும். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் அதை தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவை நம்ம போகலன்னதும் அந்த வக்கீல் ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த விஷயத்தை கேட்டதுமே நம்ம சோழன், எங்க நிஜமாவே நம்ம விவாகரத்து வாங்கி தான் ஆகணுமா? நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெருடலாக இருந்தாலும், இல்லை இது வேண்டாம், இது சரி வராது அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இல்லை சோழன், காலையில் நம்ம 2 பேருமே கிளம்பி போகணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சோழன் அவங்க மனசில் உள்ள காதலை நிலா கிட்ட சொல்கிறாங்க. இதை பாருங்க, நீங்கள் என்னை எந்த மாதிரி வேணால் நினச்சிருக்கலாம். ஒரு ஃப்ராடு, ஒரு பொறுக்கி, ஒரு பொம்பளைக்கிட்ட நான் வலிகிறது, இது எல்லாமே நீங்கள் என்னைய தப்பாக நினச்சிருக்கலாம். ஆனால் என் மனசார விரும்புகிறது அது நான் உங்களை மட்டும்தான். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இந்த விவாகரத்து வேணும்னா கண்டிப்பாக நான் இந்த விவாகரத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கு இது ஒரு மாதிரி யோசனையாக இருந்தாலும், சரி நமக்கு எப்படியுமே இந்த வாழ்க்கை சரி வராது, நாம் அப்போ முடிவு பண்ண மாதிரியே விவாகரத்து வாங்குறது தான் நல்லதுன்னு அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்தினாலும் அவங்களுக்கு சோழனோட நினப்பாவே இருக்குது. சோழன் அவங்களுக்காக செஞ்ச எல்லா விஷயத்தையுமே நிலா யோசித்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட காதலை சோழன் எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு முதற்கொண்டு எல்லாத்தையுமே யோசித்து பார்த்த நிலா காலையில் சோழன்கிட்ட இதை பற்றி பேசலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம சோழனோ, ஆமாம் நிலாவுக்கு புருஷனாக எனக்கு என்ன தகுதி இருக்குது, அவள் அளவுக்கு எனக்கு படிப்பு இருக்குதா, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குதா, இல்லை நான் என்ன தான் என்னோடய வாழ்க்கையில் சாதிச்சிருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் ஏதோ ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணும், அது மட்டும்தான். ஆனால் என்ன, அவளை என்னோடய வாழ்க்கை கடைசி வரைக்கும் என் கூட தக்க வச்சுக்க முடியலை. காலையில் அவங்க எதிர்பார்க்குற அந்த விவாகரத்தை கொடுத்துட வேண்டிதான்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு நிலா இந்த விவாகரத்து வேணான்னு சொல்லி பேசுகிறதுக்காக நம்ம சோழனை கூப்பிடுறாங்க. ஆனால் சோழன் முன்கூட்டியே, என்னங்க இப்போ உங்களுக்கு விவாகரத்து தானே வேணும், நான் ஒரே நிமிஷம் இந்த குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன், நம்ம கிளம்பி போய் விவாகரத்து வாங்கிட்டு வந்துடலாம், எனக்கு இப்போ இதில் முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலா சொல்ல வரதை சோழன் கேட்குறதாவே இல்லை. இப்படி 2 பேருமே கோர்ட்டுக்கு வந்ததும் நம்ம சோழனையும் நிலாவையும் பார்த்து, உங்கள் 2 பேத்துக்கும் இந்த விவாகரத்தில் சம்மதமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலா வேண்டான்னு தான் பதில் சொல்கிறதுக்காக வாயெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சோழன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு, எனக்கு இந்த விவாகரத்தில் முழு சம்மதம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விவாகரத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சோழன் இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம நிலா எதிர்பார்க்கலை. ஏன்னா இத்தனை தடவை கோர்ட்டுக்கு வரும்போதும் சோழன் எனக்கு இந்த விவாகரத்தில் சம்மதம் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. முதல் முறையாக இந்த விவாகரத்தில் எனக்கு முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நிலா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. வக்கீல் அதுக்குள்ளே விவாகரத்து பத்திரத்தை எடுத்து நிலா கிட்டேயும் சோழன்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. இந்த கையெழுத்து போட்டாச்சினாலே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதாக தான் சம்மதம், அதனால் கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வக்கீல் முன்னாடி கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சோழன் முகம் ரொம்ப வாடி இருக்குது. இதை கவனித்த நடேசன், என்னடா எதுக்கு காலையில் போயிருந்த, என்ன 2 பேரும் வரும்போதும் ஏதோ முகம் வாடலாகவே இருக்குது, அப்படி என்னாச்சு, நிலா இவனை எங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லை அங்கிள், நாங்கள் 2 பேருமே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அங்கே தான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இப்போ என்ன விவாகரத்து கிடச்சிடுச்சா இல்லை அடுத்து தான் போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இங்கே 2 பேத்துக்குமே விவாகரத்து கிடச்சிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நடேசனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன, அப்போ அவ்வளோதானா உங்கள் கல்யாண வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சேரண்ணன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம சேரன் கேட்குறாங்க, என்னப்பா போன விஷயம் என்னாச்சு, இல்லை அடுத்த தடவை வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் கேட்குறாங்க. ஆனால் நிலா, இல்லைண்ணே,
இந்த தடவையே எங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு அந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. அதை வேகமாக வாங்கி படித்த பல்லவன் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போது நீங்கள் இனிமேல் என்னோட அண்ணி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. இதை பார்த்த நிலா, இல்லை பல்லவன், அப்படிலாம் கிடையாது. நான் அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, நான் எப்போதும் இங்கே தானே இருக்கேன். அதே மாதிரி நான் தான் உனக்கு எப்போதுமே அண்ணி, சரியா? இந்த மாதிரியெல்லாம் நீ யோசிக்காதன்ட்டு பல்லவனை ஆறுதல் படுத்துகிறாங்க. அப்போ பாண்டியனும் கேட்குறாங்க, எங்க நீங்கள் இடையில ஹாஸ்டல் பார்த்துட்டு போன மாதிரி இப்போவுமே வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிடுவீங்களா? தயவு செஞ்சு நீங்கள் அப்படி போகாதீங்கங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லை பாண்டி, நான் விவாகரத்துங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. அதனால் மட்டும்தான் அந்த நிமிஷம் நான் விவாகரத்து வேணும்னு நினச்சேனே தவிர, என்னை கேட்டால் இப்போதைக்கு எனக்கு விவாகரத்து வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஆனால் உங்கள் அண்ணன் தான் அவசரப்பட்டு விவாகரத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன், என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தானே நேற்று நைட்டு என்கிட்ட வந்து பேசுனீங்க, இந்த விவாகரத்து நமக்கு கண்டிப்பாக அவசியமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதான்னு கேட்டிங்கல்ல. அதனால தான் நாம் சேர்ந்து வாழ்கிறத பற்றி யோசிக்கலான்னு நினச்சேன். இல்லைனா கொஞ்ச நாள் கழித்து கூட விவாகரத்து வாங்கிக்கலான்னு நான் யோசித்தேன். அதை காலையில் உங்ககிட்ட சொல்ல வரும்போது தான் நீங்கள் என்னை தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லணும், ஏங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் முன்னாடியே என்கிட்ட வீட்டில் வச்சே பேசியிருந்தா நம்ம விவாகரத்து வாங்கியிருக்கவே வேண்டாமே அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா, நீங்கள் எங்கே என்னை பேச விட்டீங்க, அதுக்குள்ளே தான் வான்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்போ விவாகரத்து வாங்கிட்டீங்க. ஆனால் நான் எப்படி இனிமேல் உங்களை அண்ணின்னு கூப்பிட? நீங்கள் எங்கள் அண்ணனை இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டீங்க அப்படி தானே? இப்போது சட்டப்படி உங்களுக்கு விவாகரத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவீங்க அப்படி தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கு நம்ம நிலாவோ, இதை பாரு பல்லவன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் நிஜமாவே இந்த விவாகரத்து வேணும்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நான் சோழன் மேலே இருந்த கோபத்தில் தான் விவாகரத்து வேணும்னு சொன்னேன். ஆனால் இப்போ நிஜமாக அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் நம்ம பல்லவன், ஆனால் இப்போ இந்த பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு இந்த விவாகரத்து பேப்பர் மூலியமாக இருக்கிறதானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அந்த விவாகரத்து பத்திரத்தை கிழிக்கிறாங்க. இதை பார்த்த நடேசன் சோழன் 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாகுது. நம்ம மருமக இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனுக்குமே அதிக சந்தோஷமாக இருக்குது. சோழன், ஒருவேளை நிலா மனசில் நான் இருக்கிறேன், அதனால தான் அவள் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லி அவங்களுமே மனசார சந்தோஷப்படுறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.